எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை தான் கேட்டிருக்காங்க. விதவை பெண்கள் ஏன் குங்குமம் பூ வைக்க கூடாது குருஜி? விதவை பெண்கள் ஏன் குங்குமமும் பூவும் வச்சுக்க கூடாது கேட்டு. ஓகே ஓகே ஃபைன். விதவை பெண்கள் பூவும் குங்குமமும் ஏன் வச்சுக்க கூடாது கேள்வியை நல்லா நோட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஏன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு பெண் கணவனை இழந்தா பூவும் பொட்டையும் எடுத்துடணும், இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன எடுத்துக்கணும்? பூவும் பொட்டும் எடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. பூவும் குங்குமமும் எடுக்கணும்னு சொல்லலை. இப்போ புரிஞ்சுதா வித்தியாசம்? ஒரு பெண் எடுக்க வேண்டியது பூவும் பொட்டும். பொட்டு அப்படின்னா என்னன்னா ஒரிஜினல் விஷயம் தாலி பொட்டு. அதை தப்பா நம்ம இப்போ ஸ்டிக்கர் ஓட்டுறதால எல்லாரும் பொட்டுனா இதுன்னு எடுத்துக்கிறாங்க. தாலி பொட்டு தான் வச்சுக்க கூடாது சொன்னாங்க. ஏன்னா அந்த கணவன் கொடுத்த ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ரெண்டு பேரும் ஒன்று காமிக்கிறதுக்கு தான் அவன் ரெண்டு பேருக்குள்ள அந்த சேர்றதுக்காக தாலியை கட்ட வச்சாங்க. அப்போ அவன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த தாலி கழுத்தில் இருந்தா அவன் நினப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஃபீலே இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஃபீலிங்லேருந்து அவளை வெளியே கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த தாலி பொட்டை எடுக்க சொன்னாங்க. அப்போ குங்குமத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. குங்குமம் பிறந்ததுல இருந்தே அந்த பொண்ணுக்கு கொடுத்த விஷயம். குங்குமம் இந்த நெத்தி பொட்டில் இங்கே வைக்கிறோம். ஒரு மனுஷனுடைய தேர்ட் ஐ சொல்லுவாங்க இல்லையா, மூன்றாம் கண்ணுன்றது இதுதான். இந்த இடம் திறக்கணும், ஓப்பன் ஆகுறதுன்றத என்லைட்மெண்ட் சொல்லுவாங்க. என்லைட்மெண்ட் ஆகணும்னா நீங்க இந்த இடத்த பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்காக தான் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா இந்த விபூதி வைக்கிறது, குங்குமம் வைக்கிற பழக்கத்தை கொண்டு வந்ததே அதுக்கு தான். இந்த இடத்துல வைக்கிறது. ஒருத்தரை வசியம் செய்யணும், ஹிப்னாட்டிசம் படி வசியம் செய்யணும்னா அவங்க கண்ணை நேருக்கு நேராக உத்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அவங்க பார்க்குற கண் இந்த கண் கிடையாது, இந்த கண். ஓகேங்களா? மூன்றாம் கண்ணை பார்த்து தான் வசியம் பண்ணுறது. ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதுக்கு அவங்க நெத்தி பொட்டை பார்த்து இவங்க வசியம் மந்திரங்கள் சொன்னாங்கன்னா ஈஸியாக வசியம் ஆகிட்டு அவன் பின்னாடி போயிடும். அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான் இந்த இடத்துல குங்குமத்தை வைக்க சொன்னாங்க. குங்குமம் வச்சா அவ்வளோ சீக்கிரம் வசியம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இது ஒரு காரணம். அப்போ குங்குமம் அப்படின்றது கண்டிப்பா வச்சே ஆகணும். அது பிறந்ததுல இருந்தே வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதுல மாற்றம் கிடையாது. பொட்டு எடுத்துடணும். இன்னொன்னு பூ. பூ எதுக்காக தலையில வைக்கிறாங்க? ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கறதுக்கு. அந்த நறுமணம் கொடுக்கும்போது மனசு அமைதியாகும். இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஒரு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதும் இந்த நறுமணங்கள், ஸ்மெல். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மல்லிப்பூ வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். அந்த மல்லிப்பூ வைக்கும்போது அந்த ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பகல் நேரம் விட்டுருங்க, இரவு நேரங்கள் அந்த வாசம் பார்க்கும்போது மனசஞ்சலம் அடையும். அந்த மனசஞ்சலம் கணவனுக்கு அப்புறம் அடைஞ்சால் தவறா போயிடும்ன்ற ஒரு மோட்டிவ்ல தான் அது வேண்டாம், அந்த பூவை எடுத்துரு அப்படின்னாங்க. எடுக்கணும்ன்றது ரூல் கிடையாது. இந்த இடத்துல ஒரு லாஜிக்கை வச்சாங்க. புரியுதுங்களா? இதுல சைக்காலஜிக்கல் விஷயம் தானம்மா, இது மூட நம்பிக்கை கிடையாது. அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியும், அவங்களும் வயசா எல்லாம் பார்த்ததுன்னு. ஸோ அந்த பெண்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்காக பூவை எடுக்க சொன்னாங்க. கணவன் உறவை வேண்டாம், அது எண்ணம் வேண்டாம்ன்றதுக்காக தான் பொட்டு எடுக்க சொன்னாங்க. தாலி பொட்டு எடுக்க சொன்னாங்க. ஸோ குங்குமம் தாராளமாக வைக்கலாம். கட்டுப்பாடு இருக்கிற பெண்கள் தாராளமாக பூவும் வைக்கலாம், தவறு இல்லை. புரியுதுங்களா? நல்லது. இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.